ம். இந்த திருக்குறள்லாம் கடைசியா 12வது படிக்கும்போது படிச்சதுங்க. அதுக்கப்புறம் நான் இந்த திருக்குறள எங்க யூஸ் பண்ணேன், எங்க அப்ளை பண்ணேன், எங்க என் வாழ்க்கையில பயன்படுத்தினேன் அப்படிங்கிறத நான் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு சும்மா எதர்ச்சியா அந்த புக்க எடுத்தேன். கூடா நட்பு அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருந்து ஒரு குறள் ரொம்பவே புடிச்சது. "முகத்தின் இனிய நகா அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும்" அப்படிங்கிற குறள் தான். இந்த குறள் என்னத்த சொல்லுது அப்படின்னா, நம்ம முன்னாடி நல்லவங்க மாரி பேசிட்டு, நமக்கு பின்னாடி வஞ்சகத்தோடும், பொறாமையோடும் இருக்கிற நபர்களோட நட்ப நம்ம கை விட்டுடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இந்த குறள் சொல்லுது. உங்களுக்கே தெரியும், நீங்க ஒரு விஷயத்த ஒருத்தவங்கள நம்பி சொல்லியிருப்பீங்க. அவரு அந்த விஷயத்த வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இன்னொருத்தர்கிட்ட சொல்லியிருப்பாரு. அவரு இன்னொருத்தர்கிட்ட சொல்லியிருப்பாரு அப்படின்னு நீங்க சொன்ன விஷயம் ஊரு ஃபுல்லா தெரிஞ்சு, கடைசியில அது சொன்னதுனால உங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமும், துன்பமும் வந்து சேர்ந்திருக்கும். இந்த மாதிரியான மனிதர்கள், அதாவது நம்ம கூடவே இருந்துகிட்டு, நம்ம முதுகுக்கு பின்னாடி குத்துற, குழி பறிக்கிற நபர்கள்லாம் யாரு? நமக்கு துரோகம் செய்ற நபர்கள்லாம் யாரு? அப்படிங்கிறத பத்தி எல்லாத்தையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ஜோதிட நல்லன். பொதுவா ஜாதகத்துல பொறாமை, வஞ்சகம், பிறர் வாழ பொறுக்காத மனம், முதுகுல குத்துறது, துரோகம் செய்றது, பிறர் கால வாரி விட்டு, அதுல வேடிக்கை பார்த்து, அதுல சந்தோஷம் கொள்றது அப்படின்னு, இது போல விஷயங்களுக்கெல்லாம் உரிய கிரகம் எதுன்னா சனி தான். இதோட நம்ம ராகுவையும் சேர்த்துக்கலாம். தி கிரேட் ராகு அப்படின்னு சொல்லப்படுற அந்த ராகு ஒருத்தவங்கள சாதுரியமா ஏமாத்துவாரு, ஒருத்தவங்கள சீட்டிங் பண்ணி ஏமாத்துவாரு, மாட்டிக்காம ஏமாத்துவாரு. இந்த சனியும், ராகுவும் ஒருவருடைய ஜாதகத்துல வலுத்து இருந்துச்சு. அதாவது இந்த ராசி, லக்னம், லக்னாதிபதி இவர்களோட தொடர்புல இருந்துச்சு அப்படின்னா, அவங்க தான் அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுற நபரா இருப்பாங்க. அடுத்தவங்க வளர்ச்சிய பார்த்து பொறுக்காத நபரா இருப்பாங்க. அடுத்தவங்க முன்னேறிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு வயிறு எறியிற ஒரு நபரா இருப்பாங்க. அப்ப இது போல சனி, ராகு இவங்கெல்லாம் இந்த லக்னம், ராசியோட தொடர்பு கொண்ட எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. இதுக்கும் விதிவிலக்குகள் இருக்கு. குரு, சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன் இது போல சுபர்களோட இவங்க எல்லாம் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா, இவங்களோட தீய குணமெல்லாம் குறைஞ்சிடும். ஆனா மனசுக்குள்ள இருக்கும், அவன் நல்லா வந்துட்டான், அவன் முன்னேறிட்டான், அவன் நல்லா காசு பார்த்துட்டான், அவன் நல்லா சம்பாரிச்சுட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு பொறாமையும், அடுத்தவங்க வளர்ச்சிய பார்த்து வயிறு எறிகிற குணமும் மனசுக்குள்ள இருக்குமே தவிர, அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. சுபர்களோட தொடர்புல இந்த பாவகிரகங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது, அந்த குணங்கள் எல்லாம் மனசுக்குள்ளேயே அப்படியே மட்டுப்பட்டு இருக்குமே தவிர, அது வெளிய காட்டிக்க மாட்டாங்க. வெளியில நல்லவங்க மாதிரி தான் இருப்பாங்க. இந்த சனி வலுத்தவர்கள், அதாவது இந்த சனி வந்து ராசி லக்னத்தோட தொடர்பு கொண்டவங்களா இருந்தாங்கன்னா, அவங்க நம்பிக்கையற்ற ஒரு மனிதரா இருப்பாங்க. அவங்களுக்கே தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அடுத்தவங்கள பார்த்து பொறாமைப்படுறது, அடுத்தவங்க வளர்ச்சிய பார்த்து வயிறு எரியுது அப்படின்னு இது போல விஷயத்த எல்லாத்துக்கும் உரிய நபரா இருப்பாங்க. ராகுவும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு கிரிமினல் மைண்ட் இருக்கும். ஒருத்தவங்கள எப்படி ஏமாத்துறது அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இதற்கும் விதிவிலக்கு இந்த குரு, சுக்கிரன் இது போல கிரகங்களோட தொடர்புகள், பார்வைகள். முடிவா உங்களுக்கு யாராவது ஒருத்தர் துரோகம் பண்ணியிருப்பாரு, இல்ல யாராவது ஒருத்தர் கால வாரி விட்டுருப்பாரு, இல்ல யாராவது ஒருத்தவரு நீங்க சொன்ன விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லி உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தியிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர்களோட ஜாதகத்தெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதாவது இந்த ராசி லக்னத்தோட இந்த சனி, ராகுலாம் ரொம்ப பாவத்துவமா தொடர்பு கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் கிட்டலாம் நம்ம உஷாரா இருக்கணும். நம்மளுடைய ரகசியங்கள், நம்மளுடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா, அப்படிலாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா, அதன் மூலமா நமக்கே பெரிய பிரச்சனைகள் வரக்கூட நெறைய வாய்ப்பு இருக்கு. இந்த கூடா நட்பு அப்படிங்கிறத என்னைக்குமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது போல நபர்கள் இருக்கிறதுனால தான் என்னவோ தெரியல, திருவள்ளுவர் அப்போவே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நீங்க ஒருத்தவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு, அதாவது நட்பு கொள்வதற்கு முன்னாடி அவங்க எப்படிப்பட்டவங்க, அந்த நபர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நீ தீர ஆராய்ந்து அதற்கப்புறம் அவங்க கிட்ட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. அப்படி நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா தான் அவங்களால உங்களுக்கு எந்த வித பாதிப்பும், எந்த வித கெடுதலும் வராது அப்படின்னு முன்கூட்டியே சொல்லியிருக்காரு. அதனால நீங்க ஒருத்தவங்ககிட்ட பழகும்பொழுது, இல்ல ஒருத்தவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கும்போது, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்பொழுது, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு இல்ல முழுசா கூட நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கப்புறம் உங்கள பத்தி, இல்ல உங்க குடும்பம், இல்ல உங்க ரகசியங்கள அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாம, நான் யாரையுமே ஜட்ஜ் பண்ண மாட்டேன்ற ஒரு பாயிண்ட்ட வச்சுக்கிட்டு, நீங்க உங்க விஷயத்த எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா, அது உங்களுக்கே கெடுதலா கூட போய் முடியலாம். நன்றி.